ஓகே, அகைன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது வேணாம். ஓகே, இது ப்ரீ டிஃபால்ட்டாக எப்போதும் வரது. ஸோ நியூ லைவ் டாஸ்க். முன்னாடி நம்ம கஸ்டம் ஸ்கோப்பில் என்ன பார்த்தோம், ரெக்வஸ்டட் பார்த்தோம். இப்போ அப்சர்வ்டு போட்டு அதே கஸ்டம் ஸ்கோப்பில் திரும்ப போட்டு பார்ப்போம் இப்போ எப்படி வருதுன்னு. ஓகே, தென் டார்கெட்டில் போயிட்டு அகெயின் ப்ரௌசர். ஓகே, மின்ட்ரா. ஓகே, இப்போ தெரியுதா டிஃப்ரென்ஸ்? முன்னாடி என்ன ஆச்சு, நான் ரெக்வஸ்டட்னு கொடுத்தேன், அதனால என்னுடைய ரெக்வஸ்டட் யூஆர்எலுக்கு மட்டும் ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. இப்போது நான் அப்சர்வ்டுன்னு கொடுத்ததுனால என் ரெக்வஸ்டட் யூஆர்எலுக்கு எனக்கு ரெஸ்பான்ஸும் கிடச்சிருக்கு. ப்ளஸ் ஒன் செகண்ட், என்னுடைய ரெக்வஸ்டட் யூஆர்எலுக்கு எனக்கு ரெஸ்பான்ஸும் கிடச்சிருக்கு. அட் த சேம் டைம் அப்சர்வ் ஆன எல்லா யூஆர்எலும் கிடச்சிருக்கு. ஓகேவா, இதெல்லாம் வந்து என்னுடைய டெஸ்டினேஷன், அதாவது mintra.com ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா யூஆர்எல்ஸ் ஃப்ரம் ஸ்டார்டிங் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் போகும்போது கண்டுபிடிச்ச எல்லா யூஆர்எல் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு. பட் என்னன்னா இங்கே கிரே அவுட் ஆகிருக்கு. கிரே அவுட் இன்சென்ஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்காது இதுக்கு எதுக்குமே. ஓகேவா, அதாவது க்ரௌலிங் என்ன பண்ணியிருக்கு, இந்த மாதிரி யூஆர்எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுமே தவிர இது எல்லாத்துக்கும் போய் ரெஸ்பான்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காது. ஓகேவா, இதுக்கு மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கும். வேறு எதுக்குமே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடையாது. அதனால தான் உங்களுக்கு இங்கே 200 இருக்குது. வேறு நீங்கள் எதை கிளிக் பண்ணி பார்த்தாலும் இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் கோடு இருக்காது. ஏன்னா எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இருக்க போகிறதுல இதை தவிர. பிகாஸ் நம்ம அப்சர்வ்டு கொடுத்துருக்கோம், அதனால் எல்லா யூஆர்எல் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு. அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ க்ரௌலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஆப்ஷன் புரிஞ்சிடுச்சு. இங்கே இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன். ஜஸ்ட் நான் எல்லாத்தையும் எக்ஸிட் பண்ணிக்கிறேன். நான் எக்ஸிட் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நான் அப்படியே கண்டினியூ பண்ணால் இங்கே இருக்கக்கூடிய லாக் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய டார்கெட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ நான் இன்னொரு ஆப்ஷனும் உங்களுக்கு இட் மீன்ஸ் லைக் இதை ஃபில்டர் அவுட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் நான் கற்றுக் கொடுக்கணும். நம்ம டார்கெட்டுக்குன்னு ஒரு தனி வீடியோ பார்க்க போகிறோம். அப்படி இருக்கும்போது நான் இன்னொரு ஆப்ஷனை டேஷ்போர்ட் மாடியூல் இந்த வீடியோலேயே சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு குழம்பிடும். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு என்னுடைய பவுண்ட்ரிஸ்குள்ளே என்ன இருக்கோ அதெல்லாம் கொண்டு வர பார்க்குறேன் உள்ள. ஸோ அகெயின் நான் வரேன், இதில் கட் பண்ணி விட்டுறேன். இது போயிடுச்சு மறுபடியும் இந்த பேஜ். இப்போது எனக்கு நியூ லைவ் டாஸ்க். ஓகே, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சு. ரெக்வஸ்ட் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு, அப்சர்வ் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு. இப்போ நான் இவ்வளோ நேரம் கஸ்டம் ஸ்கோப்பில் பார்த்தேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எவ்ரிதிங் பார்க்க போகிறேன். அடுத்து சூட் பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். எவ்ரிதிங் பார்க்க போகிறேன். எவ்ரிதிங் பார்த்தா எனக்கு இங்கே வேறு எந்த ஆப்ஷனும் கேட்கல. காரணம் என்னென்னா எவ்ரிதிங். ஓகேவா, அப்போ நான் ப்ராக்ஸி கொடுத்து எவ்ரிதிங் கொடுத்துட்டு இங்கே ரெக்வஸ்டட் இருக்குது. அப்போது நான் கஸ்டம் ஸ்கோப்பில் என்ன கொடுத்தேன், ஒரு யூஆர்எல் கொடுத்தேன். அந்த ஒரு யூஆர்எலுக்கு மட்டும் எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்தது. இப்போ நான் இங்கே எவ்ரிதிங் கொடுத்து நான் இங்கே ரெக்வஸ்டட் கொடுத்தா என்ன ஆகும், எனக்கு மற்ற யூஆர்எலுக்கும் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கணும். ஓகேவா, வருதான்னு செக் பண்ணுவோம். ஓகே, மின்ட்ரா எப்படி இங்கே மின்ட்ரான்னு போட்ட அடுத்த செகண்டே உங்களுக்கு இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். பிகாஸ் நான் இப்போ எவ்ரிதிங் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போது எல்லா யூஆர்எலுக்குமே எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் என்ன பண்ணுறாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு. இப்போ எல்லா யூஆர்எலுக்கும் எனக்கு, அதாவது அப்சர்வ் பண்ண எல்லா யூஆர்எலுக்கும் எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கோடு த்ரூ பண்ணியிருக்கு. அப்படின்னா எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் பெட்டராக புரிஞ்சிருக்கும். ஓகே, இதில் இதை மட்டும் ஏன்டா விட்டு வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்வீட் ஸ்கோப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஓகேவா, நீங்கள் டார்கெட் மாடியூலில் இருக்கும் போது நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக பெட்டராக புரியும். ஓகேவா, அதனால் இப்போதைக்கும் நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அதை அழகாக கிளியராக பார்த்துக்கலாம். லைவ் பேசிக் ரோல் பார்த்தோமா, இதில் 2 ஆப்ஷன் பார்த்தோமா, அப்சர்வ்டு ஒன்று பார்த்தோம், ரெக்வஸ்டட் ஒன்று பார்த்தோம். ஓகே, ஸோ டூல் ஸ்கோப்பில் வந்து ப்ராக்ஸி பார்த்தோம். இதே தான் ரிப்பீட்டர் அண்ட் இன்ட்ரூடர் இதெல்லாம் பண்ணி காட்டு அப்படின்னா, இப்போ நான் ரிப்பீட்டர் மாட்டு தொட்டேன், நான் ரிப்பீட்டரில் போய்ட்டு இதே போல் நான் ஆட் பண்ணணும். அப்போது எனக்கு ரிப்பீட்டரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு டேஷ்போர்டை மட்டும் பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, கொஞ்சம் வாய்க்கொள்ளுறது கோச்சிக்காதீங்க. ஸோ யூஆர்எல் ஸ்கோப்பில் எவ்ரிதிங் முடிஞ்சிட்டு கஸ்டம் முடிஞ்சிடுச்சு. ஓகே, டீடூப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, இப்போது இங்கே ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டானுங்களா, மல்கி ஜாமா லிஸ்ட் மாதிரி. இதில் வந்த யூஆர்எல்லே வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இங்கே டீடூப்ளிகேஷன் கொடுப்போம். ஓகேவா, டீடூப்ளிகேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு ரிப்பீட் ஆனதே திரும்ப ரிப்பீட் ஆகாது. ஓகே, இட் மீன்ஸ் வந்ததே திரும்ப வராது. அதான் நான் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, சாரி. ஸோ இது வந்து டீடூப்ளிகேஷன். அப்போ நமக்கு இங்கே என்ன முடிஞ்சிருச்சு, டூல்ஸில் முடிஞ்சிருச்சு. இது லைக் ப்ராக்ஸி போல தான், ரிப்பீட்டர் அண்ட் இன்ட்ரூடர் சேம் ப்ராசஸ் சேம் திங். அதனால் வந்து ஸோ டூல் ஸ்கோப் முடிச்சிட்டோம், இங்கேருந்து 2 ஆப்ஷன் முடிச்சிட்டோம், இங்கேருந்து 2 முடிச்சிட்டோம், சூட் ஸ்கோப்பை மட்டும் விட்டு வச்சுட்டோம், டீடூப்ளிகேஷன் முடிஞ்சிட்டு. அடுத்து ஸ்கேன் கான்ஃபிகரேஷன். ஸோ ஸ்கேன் கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக ஒரு செட்டிங்ஸ். இட் மீன்ஸ் நான் லைவ் டாஸ்க் உள்ளே வந்து நான் இதெல்லாம் ஒரு செட் பண்ணி ஒரு செட்டிங்ஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
பட் இந்த ஸ்கேன் கான்ஃபிகரேஷனில் நீங்கள் இதை வந்து ஒரு சேவ்டு ஃபைல் போல் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது உங்களுக்கு பண்ணி காட்டினா புரியும். இப்போ பாருங்கள், அங்கேருந்து அதே ஆப்ஷன் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஐட்டம் ஆட் லிங்க்ஸ் அண்ட் ஃபார்ம் சப்மிஷன். எனக்கு எது வேணும், அதாவது இந்த யூஆர்எல் லிஸ்ட் அவுட் பண்ணிச்சுல, அதில் லிங்க் மட்டும் வேணுமா இல்லை ஃபார்ம் சப்மிஷனும் வேணுமா? ஃபார்ம் சப்மிஷன் வந்து இருக்காது, நீங்கள் வேணும்னா டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? யூஆர்எல் டு ஆட், இங்கே நம்ம எவ்ரி திங் பார்த்தோமா, எவ்ரி திங் இருக்குது. த ஐட்டம் இட் செல்ஃப், ஐட்டம் ஆன் த சேம் டொமைன், யூஆர்எல் ஸ்கோப். ஓகே, சேம் ஐட்டம் இட் செல்ஃப்னா அந்த ஐட்டம் மட்டும். ஸோ ஐட்டம் இட் செல்ஃப் வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஐட்டம் ஆன் த சேம் டொமைன், அந்த டொமைன் ரிலேட்டட் ஐட்டம் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை யூஆர்எல் ஸ்கோப். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா சூட் ஸ்கோப்னு இருக்குது. இந்த வேர்டை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம கஸ்டம் ஸ்கோப் பார்த்துட்டோம். ஸோ சேம் கஸ்டம் ஸ்கோப் நம்ம யூஆர்எல் கொடுக்கலாம். பட் இதுக்கும் அதுக்கும் என்ன, இதை நான் ஏன்டா இங்கே வந்து பண்ணணும்னா, இப்போ நான் இங்கே டாமுன்னு போடுறேன். டாமுன்னு போட்டு கஸ்டம் ஸ்கோப்பில் போய்ட்டு அகைன் myntra.comனு கொடுக்குறேன். ஓகேவா? எவ்ரி திங் கொடுக்குறேன். ஜஸ்ட் எவ்ரி திங் கொடுக்குறேன். டாமுன்னு கொடுத்துட்டு, சாரி இங்கே இருக்குது சேவ். ஓகேவா? சேவ் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே டாம் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் இங்கே டாம் கொடுத்து ஓகே கொடுக்குறேன். ஸோ நான் அகெயின் இங்கே போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு எவ்ரி திங் ப்ராக்ஸின்னு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். பிகாஸ் நான் இந்த மாதிரி கான்ஃபிகரேஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஏற்கனவே ப்ரீ டிஃபால்ட்டாக ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கும், அது வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ செலக்ட் ஃப்ரம் லைப்ரரின்னு கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் இது வரைக்கும் க்ரியேட் பண்ணது எல்லாமே இங்கே இருக்கும். ஓகேவா? ஓகே, செகண்ட் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ டெஸ்ட்டு கொடுக்குறேன். ஓகே, டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் இப்போ செலக்ட் ஃப்ரம் லைப்ரரி கொடுக்குறேன். இங்கே டெஸ்ட்டுன்னு இருக்குது. இப்போ நான் டெஸ்ட் கொடுத்து நான் ஓகே கொடுத்தா என்னுடைய க்ரௌலிங் அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்படியே ரன் ஆகும். இந்த மாதிரி நான் என்னுடைய கான்ஃபிகரேஷனை சேவ் பண்ணி வச்சு நான் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து ஸ்கேன் கான்ஃபிகரேஷன். நான் எப்படி வேணுமோ என்னுடைய கான்ஃபிகரேஷனை நான் மேனுவலாக செட் பண்ணிக்கலாம். நேம் இந்த இடத்துல மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன். ரிசோர்ஸ் பூல் வந்து நமக்கு இந்த இடத்துல பிளர் அவுட் ஆகிருக்கும். ஓகேவா? ரிசோர்ஸ் பூல் நம்ம வேறு மாடியூலில் பார்ப்போம். ஸோ நமக்கு இப்போது இந்த ஸ்கேன் டீட்டெயில்ஸில் எல்லாம் முடிஞ்சிச்சு, ஸ்கேன் கான்ஃபிகரேஷனில் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஓகே, ஓகே கொடுத்துட்றேன். அப்போது இப்போ இந்த இடம் எம்டியாக இருக்குது. ஜஸ்ட் இப்போ இங்கே இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு கீழே பார்த்து அதே மாதிரி தான் தனியாக காலண்டர் வந்துடும். ஓகேவா? இது தென் டாக்குமெண்டேஷன். ஸோ இந்த 2 ஐக்கானு தெரியும். தென் செட்டிங்ஸ் ஐக்கான். ஓகே, செட்டிங்ஸ் ஐக்கானுக்குள்ளே இன்னொரு கொஞ்சம் குட்டி வேலைகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் பூல் இருக்கும், அங்கே மிச்சமானது இங்கே இருக்குது. ஸோ ஓகேவா? ஸோ நான் இங்கே சொல்லிடுறேன், ப்ராப்ளம் இல்லை. ஸோ ரிசோர்ஸ் பூல்னால் என்ன அப்படின்னா, உங்களோட சிஸ்டமுடைய ரிசோர்ஸ் இருக்குல்ல, அந்த ரிசோர்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களோட இன்டர்மீடியேட்டாக யார் இருப்பா அப்படின்னா பர்ப் ஸ்வீட் இருக்கும். உங்களுடைய ப்ரௌசருக்கு அப்புறம் பர்ப் ஸ்வீட்டுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாமே. அப்போது உங்களுடைய ப்ரௌசர் கொடுக்கக்கூடிய மல்டிபிள் ரெக்வஸ்ட்டை பர்ப் ஸ்வீட் வாங்கி அவன் தான் வேறு யாருக்காவது கொடுக்குறதா தான் கொடுக்கணும். அப்படி இருக்கும் போது ரிசோர்ஸ் பூலில் கன்கரண்ட் ரெக்வஸ்ட் எத்தனை அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த கன்கரண்ட் ரெக்வஸ்ட்டை வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா சில அட்டாக் நம்ம வெப் அப்ளிகேஷன் அட்டாக் பண்ணும்போது சில அட்டாக்கு வந்து கன்கரண்ட் ரெக்வஸ்ட்டை வந்து நம்ம கம்மி பண்ணணும். ஸோ இப்படி நம்ம கம்மி பண்ணுறது மூலியமாக நம்மளுடைய நெட்வொர்க் ரிசோர்ஸை நம்மளால் வந்து லைக் ஒரு பவுண்டரிஸ்குள்ளே கொண்டு வர முடியும். ஓகேவா? இப்போ என்னுடைய நெட்வொர்க் ரிசோர்ஸில் வந்து என்னோட மல்டிபிள் ரெக்வஸ்ட் வந்து ஒரே டைம் போகக்கூடாது. ஒரு பார்ட் ஆஃப் ரெக்வஸ்ட் மட்டும்தான் ஒரு டைம் போகணும், ஒரு 5 ரெக்வஸ்ட் போகணும், 10 ரெக்வஸ்ட் போகணும். இந்த மாதிரி விஷயத்த நம்ம இந்த இடத்துல நம்ம கான்ஃபிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் கன்கரண்ட் ரெக்வஸ்ட், இது சிம்பிளாக சொல்ல போனால் உங்களுக்கு உங்களுடைய ரிசோர்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கும் உங்களுடைய நெட்வொர்க் போர்ஷனை மேனேஜ் பண்ணுறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் ரிசோர்ஸ் பூல். ஸோ இங்கே 10 இருக்குது. இது ப்ரீ டிஃபால்ட்டாக எப்போதுமே இருக்கும். ஸோ ஏதாவது அட்டாக்கு மட்டும் நம்ம வந்து புதுசாக கான்ஃபிக் பண்ணிப்போம். அதனால் இப்போ நம்ம கையை வைக்க வேணாம். தென் நியூ டாஸ்க் ஆட்டோ ஸ்டார்ட். ஸோ இந்த ஆப்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இதில் 2 ஆப்ஷன் இருக்குது, ஸ்டார்ட் அண்ட் பாஸ். ஓகே, ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா, நம்ம இங்கே லைவ் டாஸ்க் கொடுக்குறோம்ல, இந்த லைவ் டாஸ்க் கிரியேட் ஆகி வரும்போது என்ன ஸ்டேட்டில் வந்து இது கிரியேட் ஆகி வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து எவ்ரி திங் கொடுக்குறேன், சும்மா கொடுக்குறேன். ஜஸ்ட் நம்ம இதை எதுவும் பண்ண போகிறதில்ல. ஓகே, இதை நீங்கள் பாருங்கள். இந்த டாஸ்க் கிரியேட் ஆகும் போதே இந்த டாஸ்க் என்ன ஸ்டேட்டஸில் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னா ரன்னிங்கில் கிரியேட் ஆகிருக்கு. எங்கடா பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன். ஓகேவா? ஸோ ரன்னிங்கில் இருக்குது. இப்போ நான் அதை கிளிக் பண்ணால் ஸ்டாப் ஆகும். இப்போ ரன்னிங்கில் இருக்குது. தென் இது 2 ஆப்ஷன் நம்ம பார்ப்போம். இப்போது ரன்னிங்கில் இருக்குது. இப்போது இதை நான் போயிட்டு பாஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அகெயின் இன்னொரு நியூ லைவ் டாஸ்க் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்க் கிரியேட் ஆகி வரும்போதே எனக்கு ஸ்டாப்பில் தான் இருக்கும். இட் மீன்ஸ் பாஸ் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன். தென் ஷெட்யூல் டாஸ்க் ப்ரோவோஷன், அதை தூக்கிடுவோம். ஓகேவா? இப்போது நம்ம இந்த ஆப்ஷன் எடுத்துக்கு வருவோம். இது செட்டிங்ஸ், சேம் உங்களுக்கு தெரியும். இது டெலீட் பண்ணுறது, அதுவும் தெரியும். ஓகேவா? அப்போது இது 3 நமக்கு முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ நான் இங்கே வந்து இப்போ லைவ் டாஸ்க் இன்னொரு வாட்டி கிரியேட் பண்ணுறேன். ஏன்னா அடுத்த ஆப்ஷனை உங்களுக்கு சொல்லணும். ஓகே,
இப்போ 2 லைவ் டாஸ்க் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கேப்சரிங் இருக்கும். ஓகேவா? கேப்சரிங்கிறது ரெக்வஸ்ட்டை வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டு ஆக்டிவாக. நீங்கள் இதை ஸ்டார்ட் ஆர் ஸ்டாப் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். பட் இது கேப்சரிங் ஸ்டேட்டஸ் வேணும், இல்லை கேப்சரிங் பண்ண வேணாம், க்ரௌலிங் பண்ணணும் பண்ண வேணாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஃபுல் டேபுமே அதாவது பாஸ் ஆர் ஸ்டார்ட் அப்படிங்கிறத இங்கே கண்ட்ரோல் பண்ணலாம். கேப்சரிங் வேணும் வேணாங்கிறத இங்கே கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சேம் கீழே பார்த்த மாதிரி ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். இப்போது இதில் நான் ஒன்று ரன்னிங்கில் வைக்கிறேன், ஒன்று ரன்னிங்கில் வைக்கல. ஓகேவா? ஸோ இதை பாருங்கள், இது வந்து ஸ்டாப். இட் மீன்ஸ் லைக் இதோடைய ஸ்டேட் வந்து ஸ்டாப்பில் இருக்குது, இதோடைய ஸ்டேட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. அப்போ நான் இங்கே போய்ட்டு ரன்னிங் கொடுத்தா எனக்கு ரன்னிங்கில் இருக்கிறத மட்டும் ஃபில்டர் அவுட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் பாஸ் கொடுத்தா எனக்கு பாஸில் இருக்கிறது மட்டும் ஃபில்டர் அவுட் ஆகும். ஃபினிஷ்டு எதுவுமே ஆகலை, அதனால் எதுவுமே ஃபில்டர் அவுட் ஆகாது. அதே தான் சேம் லைவ் டாஸ்க் அண்ட் ஸ்கேன் இன்ட்ரூடர் அட்டாக். ஓகேவா? ஸோ இன்ட்ரூடர் அட்டாக் என்னன்னா, இன்ட்ரூடர் பண்ணும்போது இந்த இடத்துல லைவ் டாஸ்க் கிரியேட் ஆகும். ஸோ அதை ஃபில்டர் அவுட் பண்ணுறது. ஓகே, தென் இதில் வந்து நீங்கள் நேமையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே நான் டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி நேமையும் நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நேம் கஸ்டமைஸ் பண்ணால் இந்த இடத்துல போய்ட்டு என்னால் சர்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ ஈகேன்னு கொடுத்த உடனே எனக்கு வருது. அப்போது நம்ம இப்போ என்னென்னலாம் பார்த்துட்டோம், ஜஸ்ட் ஒரு வாட்டி கீழே பாருங்கள், இந்த ஆப்ஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு. இங்கே ஒரே ஒரு குட்டி ஆப்ஷன் இருக்குல்ல, அதையும் பார்த்துருவோம். இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஈவன் டுடே டீட்டெயில்ஸ். ஸோ இது டோட்டலாக பார்த்தாச்சு. இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனும் பார்த்தாச்சு, மேலே இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனும் பார்த்தாச்சு, ஒரு ஆப்ஷன் கூட விடலை. ஓகேவா? ஸோ நம்ம வேறு என்ன, ஓகே தான், நான் ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி வேறு ஏதாவது நம்ம மிச்சம் வச்சுருக்கானா அப்படின்னா. ஓகே, எதுவுமே கிடையாது. அப்போது நம்ம டேஷ்போர்டில் எல்லாமே பார்த்தாச்சு, ஒன்றை தவிர. எது அப்படின்னா, எங்கே அந்த தம்பி இவனை தவிர. ஓகேவா? ஸோ இவனை நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்னா டார்கெட் மாடியூலாக பார்ப்போம். ஓகே, ஸோ அப்படியே அந்த வீடியோ வந்து விட்டுட்டு டார்கெட் மாடியூலில் போனீங்க அப்படின்னா அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஒன்ஸ் அதை பார்த்துட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து பாருங்கள். டேஷ்போர்டும் டார்கெட்டும் கொஞ்சோண்டு ஒரு 10% வந்து கனெக்டில் இருக்கும். ஓகேவா? கனெக்டடில் இருக்குது. ஸோ 2 மாடியூலும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகேவா? நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எங்கேயாவது இருக்கும், டவுட் கேட்கறதுக்கான ஆப்ஷன்ஸ், குவரியோ இல்லைனா லிங்க்டின் ஐடியோ எங்கேயாவது வந்து கேளுங்க. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டார்கெட் பற்றி பார்க்கலாம்.